வணக்கம் மக்களே, வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் உங்கள் தர்மராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ எக்ஸாம் மற்றும் ஃபாரஸ்ட் எக்ஸாமோட ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் 12வது தேர்வு. ஓகேங்களா, 6th தேர்ட் டேர்மில் இருக்கிற பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம், இதை பற்றி தான் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். 25 வினாக்கள் இந்த வீடியோ பதிவில் பார்ப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எத்தனை கொஷின்ஸுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதற்கு முன்னர் போட்ட அந்த டெஸ்ட் 11 டெஸ்ட்டை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துருங்க. நிறைய பேர் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கேட்குறீங்க. ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனில் அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அப்ளிகேஷனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட்டை. ஓகேவா? தென் எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான ஒரு டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது அதில் மொத்தமாக 45 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, 6000 கொஷின்ஸ் கவர் ஆகிற மாதிரி அந்த டெஸ்ட் பேட்ச் வடிவமைச்சிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸ் நாளைக்கு காலையில் வீடியோவாக கொடுத்துருவாங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சங்ககாலம் அப்படிங்கிறதால அதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சரியான வகையை தேர்ந்தெடுக. சங்கம் என்னும் சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுது. சங்கம் அப்படிங்கிற சொல்லு மதுரை பாண்டிய அரசர்களோட ஆதரவில் தழைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுதுன்னு சொல்கிறாங்க. கொஷினை நான் ஒரு முறை படிச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு டைமும் கொடுப்பேன். அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிற ஆன்சரோட மேட்ச் பண்ணி பார்த்துட்டு எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கிறது கமெண்ட்டில் சொல்லலாம். ஓகேவா? எல்லாருமே சொல்லுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும். ரெண்டாவது கூற்று பாருங்கள். இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் அப்படின்னு அறியப்படுது. இப்பாடல்கள் இயற்றப்பட்ட காலம்தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரியாக இருக்கும் அப்படின்னா முதல் கூற்றும் சரி, இரண்டாவது கூற்றும் சரி, மூன்றாவது கூற்றும் சரி. அப்போ அனைத்தும் சரியானவை தான். அடுத்தது இரண்டாவது வினா. தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டவர்களுள் பொருந்தாதது எது? தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பண்டைய கால தமிழ் நூல்களையும் மீட்டு வெளியிடுவதில் பல ஆண்டுகளை செலவிட்டவர்களுள் பொருந்தாத ஒருத்தர் யார்? ஆன்சர் என்ன? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். இவர் தான் பொருந்தாத ஒரு நபர். மற்றபடி ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, ஊவிய சாமிநாத ஐயர், இவங்க 3 பேரும் அவ்வளோ வருடங்களை இதுக்காக செலவிட்டிருக்காங்க. அடுத்தது மூன்றாவது வினா. ஓகேங்களா, சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கல்வெட்டு, புகழூர் கல்வெட்டு, ஹதிகும்பா கல்வெட்டில் நம்ம சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். செப்பேடு சான்றுகள் அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சங்க காலத்தை. சங்ககால நாணயங்கள்னால் ரோமாபுரி நாணயத்தை வச்சு நம்ம காலத்தை ஒப்பிடுவாங்க. ஓகேங்களா, பெருங்கால நினைவு சின்னங்கள்லாம் நினைவு கற்கள், இதை வச்சுலாம் சங்க காலத்தை கணக்கிட முடியாது. ஓகேங்களா, அடுத்தது அப்போ சரியான இணைனா மொதல் 3. ஓகேங்களா, மொதல் 3 சரியான இணைகள். சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டும் நூல் என்ன? சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டி காட்டும் ஒரு நூல் அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா, தொல்காப்பியம் தான் உயர்தரத்தை சுட்டி காட்டுது. சங்க காலத்தின் கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் டேஷ் கிபி, அது எந்த நூற்றாண்டு வரை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன? கிபி 3ஆம், கிமு 3லேருந்து கிபி 3 வரைக்கும். அடுத்தது பொறுத்துக. தமிழகத்தின் புவியியல் பரப்பு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கோட எல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பொறுத்துவோமா? கிழக்கு பக்கம் என்ன இருக்குது? வங்காள விரிகுடல் நமக்கு இருக்குது. மேற்கு பக்கம் என்ன இருக்குது? அரபிக்கடல் இருக்குது. ஓகேங்களா, இந்த கிழக்கு மேற்கே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. கடல்களும் தெரியல எந்த பக்கம் எந்த கடல் இருக்குன்னு. ஓகேவா? ஸோ அடுத்தது வடக்கு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு
ஸோ வடக்கு பக்கம் என்ன இருக்குது நமக்கு? வேங்கடம். ஓகேங்களா? திருப்பதி. தெற்கில் கன்னியாகுமரி தான் எண்டு. ஓகேங்களா? அடுத்தது, கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யார்? கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் யாருன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான். ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியர் இருந்தார். தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டவர் யார்? தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டவர் யார்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான். ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறவர் தான் கொண்டிருக்கார். வேந்தர் என்னும் சொல் டேஷ் ஆகியோரை குறிப்பதற்காக பயன்பட்டது. வேந்தர் என்னும் சொல் யாரை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுச்சு? ஆன்சர் என்ன? சேரர், சோழர், பாண்டியர்களை குறிப்பிடறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்தது, பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன். அடுத்தது, சரியானதை தேர்ந்தெடு. சோழ அரசர்களில் மிகவும் புகழ்பெற்றவர் கிள்ளிவளவன். சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேலி தலைவரின் கூட்டுப்படைய தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடித்தவர் கரிகால் வளவன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரி ஆற்றின் குறுக்க, ஓகேங்களா, காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகால் வளவன். பட்டினப்பாலை என்னும் நூல் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி செய்திகளை வழங்குது அப்படிங்கிறாங்க. இதில் எந்த கூற்று சரி? ஆன்சர் என்ன? 2வது கூற்று சரி. வெண்ணி என்னும் சிற்றூரில் தோற்கடிக்கிறாரு. காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டியவர் கரிகாலன். பட்டினப்பாலை என்னும் நூல் கரிகாலன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது சரி. அப்போ 2, 3, 4 இந்த 3 கூற்றுக்கள் தான் சரி. அடுத்தது, பொறுத்துக. சேரர்களுடைய மாலை, சோழர்களுடைய மாலை, பாண்டியர்களுடைய மாலை. சேரர்களுடைய மாலை என்ன? பனம்பூ மாலை. சோழர்களுடைய மாலை என்ன? அத்திப்பூ மாலை. பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ மாலை. ஓகேங்களா? அடுத்தது, திருப்பியும் பொறுத்துக. சேரர் துறைமுகம், சோழர் துறைமுகம், பாண்டியர் துறைமுகம். ஓகேவா? சேரர் துறைமுகம் என்ன? தொண்டி, முசிறியை சொல்லுவாங்க. சோழர்களுக்கு எங்கே? புகார். பாண்டியர்களுக்கு கொர்க்கை. ஓகேங்களா? அதான் உங்களுடைய துறைமுகமாக இருந்திருக்கு. சங்க காலத்து ஆய் மன்னர்கள் முக்கியமானவர்களின் பெயர்களே என்ன? சங்க காலத்து ஆய் மன்னர்களில் முக்கியமானவர்களின் பெயர்கள் யாது அப்படின்னா அன்னிரன், திதியன், நன்னன் அப்படிங்கிறதுலாம் முக்கியமானவர்கள் தான். அப்போ அனைத்தும் சரி. ஆயர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆயர் என்னும் பொருள் என்ன? எல்லாருக்குமே தெரியும். ஆயர் குல சிறுவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசில். அப்போ ஆணிரை மேய்ப்பவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள் அல்லது மாடு மேய்ப்பவர்கள். அரசு வருவாயின் முக்கிய ஆதாரம் நிலவரி. இந்த நிலவரி டேஷ் என அழைக்கப்பட்டிருக்கு. அரசு வருவாயோட முக்கிய ஆதாரம் நிலவரி. இந்த நிலவரி எப்படி அழைக்கப்பட்டிருக்கு அந்த சங்க காலத்தில் அப்படின்னா இறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. இறை அப்படின்ட்டு. படைத்தலைவன் டேஷ் என அழைக்கப்பட்டார். படைத்தலைவனை எப்படி நம்ம அழைப்போம்? தானை தலைவன் அப்படின்னு அழைப்போம். ஓகேங்களா? தானை தலைவன் அப்படின்னு அழைப்போம். ஓகேவா? டேஷ் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்று வீசப்படுவதாகும். டேஷ் எனப்படுவது சற்று தொலைவில் இருந்து எதிரியின் மீது ஏவுகணை போன்றது வீசுவதாகும். அப்படின்னா தோமாரம் எனப்படுவது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. நீதிமன்றம். நீதிமன்றம் அப்படிங்கிறது நம்ம பொருத்தணும். எதோட பொருத்தணும்? சங்க காலங்களில் எப்படி வழங்கப்பட்டுச்சுங்கிறத பார்க்கணும். ஓகேவா?
ஸோ ஃபஸ்ட்டு நீதிமன்றம் அப்படின்னா அவை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. கிராமங்களில் தீர்ப்பு வழங்குறது மன்றங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியை நம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது சரியானவை தேர்ந்தெடு. மக்களின் முதன்மை கடவுள் முருகன் செய்யோன், அதாவது தமிழ் மக்களுக்கு. போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்ற நடப்பட்ட கற்கள் நடுகருக்கள் வீரக்கற்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. கிள்ளி வலுவன் இசையின் 7 சுரங்கள் குறித்து பெரும்புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள் பாடும் புலவர்கள் பாணர் விரலியர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இதில் எது சரியாக இருக்கும்? நீங்கள் தான் சொல்லணும். 1 சரி, 2 சரி, 4 சரி. ஓகேவா? புரிஞ்சுதா? 3வது தப்பு. சங்க காலத்தில் நடனங்கள் நிகழ்த்துவோர் யார்? சங்க காலத்தில் நடனங்கள் நிகழ்த்துவோர் யார்? கணிகையர். நாளங்காடி என்னும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி என்னும் மாலை நேர சந்தையும் நடைபெற்றது எந்த ஊர்? நாளங்காடி என்னும் காலை நேர சந்தையும் அல்லங்காடி என்னும் மாலை நேர சந்தையும் நடைபெற்ற எந்த ஊர் அப்படின்னா மதுரை. எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் உடல் பதப்படுத்த பயன்பட்டது எது? எகிப்து அரசன் 2ஆம் ராம்செஸின் உடல் பதப்படுத்த பயன்பட்டது எது? ஆன்சர் என்ன? மலபார் கருமிளகு. மலபார் கருமிளகு. இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்தவர் யார்? இந்திய பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்தது பெற தகுதியானது என அறிவித்தவர் யார்னா ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிறவர் தான். ரோம பேரரசர் ஆரிலியன் அப்படிங்கிறவர். சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆகிய இரண்டும் டேஷ் காலத்தில் எழுதப்பட்டது. சீவக சிந்தாமணி குண்டலகேசிலாம் எந்த அரசர்கள் காலத்தில் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா களப்பிரர்கள் காலத்தில் வந்த ஒரு நூல். கிட்டத்தட்ட களப்பிரர்களும் 250 to 300 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஓகேங்களா, அவங்கள பற்றிய சான்றுகள் எதுவுமே நமக்கு 100க்கு 99% மேலே கிடைக்கல. ஓகேவா? ஸோ இதோட இன்றைய டெஸ்ட்டு முடியுது. அடுத்த டெஸ்ட் இந்த வீடியோ லாஸ்ட்டாக பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இல்லாட்டி நாளைக்கு காலை வரைக்கும் வீடியோக்கு வெயிட் பண்ணணும். குப்தர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? படிச்சுட்டு வந்துடுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்கு மீட் பண்ணலாம் நாளைக்கு. வணக்கம், நன்றி.